ஹாய். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு பதிலாக ரீயூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அர்ஜென்ட்டாக நான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வேறு ஊருக்கு நான் போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போகிற டைமுக்கு அந்த பஸ்ஸு வந்துடுச்சு. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு பஸ் ஏறி போயிடுவீங்க. அந்த டைமுக்கு வாட்டர் பாட்டில் எதுவும் வாங்க மாட்டீங்க, ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணுறப்போ. அப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் விற்கிறவங்க உங்கள் ஆஸ் யூஷுவல் தெரியும். அப்போ வாட்டர் பாட்டில் விற்றுட்டு வருவாங்க. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அவசரமாக ஏறிடுவீங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்லேயும் வாட்டர் பாட்டிலாம் விற்றுட்டு வருவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரீயூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணுறதுக்குள்ள ரீயூஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு உடனே என்ன பண்ணிடுறேன், அந்த வாட்டர் பாட்டிலை நான் வெளியே போட்டுடுறேன். இப்படி மூடிட்டோ இல்லை சம்திங் பார்த்தீங்கன்னா நான் வெளியே வீசிடுறேன். அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலை தண்ணியை ஃபுல் பண்ணி வித்துடுறாங்க. இதை பற்றி நிறையா யூடியூப் சேனல்லையும் சரி, நிறையா ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதால யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அதையும் கிரிமினலாக யோசிச்சு நிறையா விஷயத்த கிரிமினலாக யோசிச்சு அதையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டருக்கான ஒரு 4 மெத்தட் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மூலிமா இந்த வாட்டருக்கான மறுபடியும் ரீயூஸ் பண்ணவே மாட்டாங்க, ரீசைக்கிள் தான் பண்ண முடியும். இப்போ நான் அந்த வாட்டருக்கான ரீயூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு 4 மெத்தட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலை சப்போஸ் நான் என்ன பண்ணிடுறேன், குடிச்சிட்டு இந்த வாட்டர் பாட்டிலை வீசுகிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் கார்க்கு கைட்டி இந்த மாதிரி நுறுக்கி இதுக்குள்ளே போடு அப்படின்றாங்க. நாம் மீறி அதை போட்டாலும், நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு மீறி போட்டாலும் இந்த கட்டு கம்பி, கொரடா இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மூலிமா ஷார்ப்பாக இருக்கும், அதை உள்ளே விட்டு அதையும் எடுத்துடுறாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வாட்டருக்கான ரெண்டாவது யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிள் மெத்தடில் சொல்கிறாங்க. மறுபடியும் அதை யூஸ் பண்ணுற ட்ரிக்லாம் நிறையாவே இருக்குது, நம்ம ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வாட்டருக்கான ஜஸ்ட்டு நம்ம குடிச்சிட்டு போட்டாலுமே இது பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காசுப்பட்டுக்குன்னு வித்துடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் கடையில் போய் வாங்கி குடிக்கிறேன், இருந்தாலும் நான் குடிக்கிறப்ப எனக்கு அந்த தண்ணியோட குவாலிட்டி தெரிஞ்சிடும், அப்போயே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 20 லிட்டர் கேன் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி நான் ஃபுல் பண்ணி விற்றுனா எப்படி தெரியும்? அதால் சப்போஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலே குடிச்சிட்டு அதை தூக்கி போடுறீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் நம்ம நல்லா இருக்கிறதும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு என்றைக்குமே யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் அந்த வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டேன்னா இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுறுக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை மெல்லிசாகணுமா ஆக்கி அதை அப்படியே உள்ளே தள்ளிடுங்க. இப்போ நான் சப்போஸ் இதை மறுபடியும் அவங்க எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி விட்டு இருக்குங்களா, சின்ன இது நல்லா பார்த்துக்குங்க. இங்கே வரைக்கும் கிட்ட வந்துச்சு, என்னால் கை உள்ள பார்த்தீங்களா, இதை ஒரு கொரடா விட்டு இழுத்தாலுமே வந்துடும். அதில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உடனே இதை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பின்னை எடுத்துக்குங்க. தெரிந்து பார்க்குறேன் வீடியோவில். இந்த மாதிரி ஒரு பின்னை எடுத்து இந்த மாதிரி குத்திருங்க. குத்திட்டு கீழே அடி பாகத்தில் குத்திருங்க, ஃபுல்லாக குத்திருங்க. எங்கெங்கே குத்த முடியுமோ குத்திருங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ராவல் பண்ணுறப்ப இந்த பின்னலாமா தேடிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டுன்னு. பின்ன இல்லைன்னா என்னங்க, பேனா மூடி எடுத்து ஒரு 2-3 குத்தி விட்ருங்க. அந்த பேனாவும் இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் சாவி, வண்டி சாவி என்ன வச்சுருக்கோம், அதையும் குத்தி நொறுக்கிடுங்க. இப்படி குத்தி விட்ருங்க. இதை குத்திட்டு மேலே இருக்கிற இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுருங்க. இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டேன். இதுக்குள்ளே நான் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த மூடியை போட்டுட்டேன், பின்னை எடுத்து குத்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே நான் ஓட்டை போட்டுட்டேன் கீழே அடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரையும் நான் பிரிச்சுட்டேன். இப்போ நான் இதை நுறுக்கிட்ட பிறகு இதை நீங்கள் என்ன தான் காற்று விட்டு அடித்து அந்த அதை உள்ளே இருக்கிற மூடியை எடுத்தாலும்
அதாவது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் கீழே ஓட்டை போட்டுட்டு இதை நுறுக்கிட்டேன். ஊதி இந்த மாதிரி நான் இது பண்ணாலும் இது வந்துட்டு இதுக்கப்புறம் இது யூஸ் ஆகாது. இந்த வீடியோ மேக் பண்ணுறப்ப கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரும் வந்துட்டு அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணாமல் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான மெத்தடு. சப்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் குடிச்சிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி போகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான். கைட்டி உள்ளே போட்டுட்டு அதை ஒரு நுறுக்கி போட்டாலுமே போய் முடிஞ்சிருச்சு. ஓட்டை போட்டிங்கன்னா சுத்தமாக அந்த வாட்டருக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்மளும் நல்லா இருக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நம்ம குடிச்சிட்டு போகிற பாட்டில் தானே மற்றவங்களும் ஊற்றி கொடுக்குறாங்க. அதில் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட வந்துட்டு சூப்பரான தகவலை நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதை விட முக்கியமான விஷயம், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.